قال الله عز وجل أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم سبح لله ما في السماوات وما في الأرض وهو العزيز الحكيم صدق الله العلي العظيم எல்லா புகழும் ஒன்றவனாகி எல்லாம் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலாவுக்கு உரித்தாகட்டும். அவனது ஸலாத்தும் கருணையும் ஸலாமும் ஏகேற்றமும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் உத்தமர்கள் நல்லோர்கள் நாளாக அனைவர் மீதும் நம் அனைவர் மீதும் என்று பெறவட்டுமாக. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று ஓதப்பட்ட அந்த தராவியினுடைய அத்தியாயங்களிலே நமக்கு சூரத்துல் ரஹ்மான், சூரத்துல் வாக்கியா, சூரத்துல் ஹதீத், சூரத்துல் முஜாதலா, சூரத்துல் ஹஷ்ர் என்ற இந்த அத்தியாயங்கள் இன்று ஓதி முடிக்கப்பட்டது. இந்த அத்தியாயங்களிலே நாம் பார்க்கலாம், திருக்குறான்ல ஒரு 5 அத்தியாயம் மட்டும்தான், 5 சூறாக்கள் மட்டும்தான் இப்படி வார்த்தைகளால் ஆரம்பமாகும். எப்படி வார்த்தைகள் என்று சொன்னால், சப்பஹ லில்லாஹி மா ஃபிஸ் ஸமாவாதி வல் அர்த் என்றோ அல்லது யுஸப்பிஹு என்றோ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். 5 முஸப்பிஹாத்துகளை கொண்டு 5 சூறாக்கள் ஆரம்பமாகின்றன. சப்பஹ என்ற வார்த்தையை கொண்டும் யுஸப்பிஹு என்ற வார்த்தையை கொண்டும் திருக்குறானை ஆக கடைசி இப்பொழுது நமக்கு சூரத்துல் வாக்கியாவுக்கு பின்னாடி இருந்து இருக்கக்கூடிய அந்த சூறாக்களிலே 5 சூறாக்கள் மட்டும் அப்படி ஆரம்பமாகும். அதுல முதலாவதான சூரா சூரத்துல் ஹதீத், இரண்டாவது சூரத்துல் ஹஷ்ர், மூன்றாவது சூரத்துல் ஸஃப், நான்காவது சூரத்துல் ஜும்ஆ, ஐந்தாவது சூரத்துல் தகாபுன். இந்த 5 சூறாக்கள் மட்டும்தான் சப்பஹ் என்றோ அல்லது யுஸப்பிஹ் என்றோ ஆரம்பிக்கப்படக்கூடிய அந்த நிலையில் அல்லாஹ் வைத்திருக்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர் ஹஜ்ரத் இர்பாத் இப்னு சாரியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு நமக்கு அற்புதமாக கூறுகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் ஒவ்வொரு நாளும் தூங்குவதற்கு முன்பாக இந்த 5 முஸப்பிஹாத்துகளை ஓதாமல் தூங்க மாட்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடக்கூடிய அவர்களுடைய வாழ்வியல் நடைமுறையை பற்றி ஹஜ்ரத் இர்பாத் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கும் பொழுது கூறுகிறார்கள், நாம இன்னைக்கு தூங்கக்கூடிய அந்த சந்தர்ப்பங்கள் அல்லாஹ் பிஸ்மிக்க அமூத்து வாஹியா அப்படின்னு சொல்லிட்டோம்னா ஒரு பெரிய சாதனை தான். என் பிள்ளை மிகப்பெரிய சாதனை பண்ணிட்டார், என் பிள்ளை அழகா ஓதிருச்சு அப்படின்னு அந்த ஒற்றை வார்த்தையை கொண்டு நாம பெருமிதப்பட்டு நமக்கு ஒரு பெரிய பூரிப்படையே எல்லாருமே தூங்கிடும். அன்புக்குரியவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த 5 முஸப்பிஹாத்துகளை ஓதிவிட்டு தான் தூங்குவார்கள் என ஹஜ்ரத் இர்பாத் இப்னு சாரியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பெருமானாருடைய அந்த இரவு தூக்கத்திற்கு முன்பான அமலை பற்றி வர்ணிக்கிறார். இன்னொரு ஹதீஸில் நமக்கு குறிப்பிடப்படுகிறது, இன்று ஓதப்பட்ட அந்த சப்பஹ லில்லாஹி என்று அந்த துவக்கப்பட்ட அந்த ஆயத்து, அதாவது சூரத்துல் ஹதீத், சூரத்துல் வாக்கியாவுக்கு அடுத்து இருக்கக்கூடிய அந்த சூரா சூரத்துல் ஹதீத், இரும்பு அப்படின்ற பேர்ல அல்லாஹ் சூராவை இறக்கியிருக்கிறான். அந்த சூராவுடைய துவக்கமும் சப்பஹ என்று ஆரம்பிக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸிலே கூறுகிறார்கள், சூரத்துல் ஹதீத்ல ஒரு வசனம் இருக்குது, அந்த வசனம் திருக்குர்ஆனுடைய 1000 வசனங்களை விட சிறந்தது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டிருக்கிறார். தஃசீர் இப்னு கஸீருடைய ஆசிரியர் அந்த தஃசீர்களை வல்லுநர்கள் குறிப்பிடும் பொழுது அழகாக சொல்கிறார்கள், சூரத்துல் ஹதீத்ல அப்படி என்ன வசனம் இருக்கிறது, 1000 வசனங்களை விட சிறந்ததா? அப்படி என்று சொன்னால் நாம தினந்தோறும் ஓதி விட்டு போயிடலாம். திருக்குர்ஆனுடைய 6666 வசனங்கள்ல ஒரே ஒரு வசனம் மட்டும் 1000 ஆயத்துகளை விட சிறந்தது என்று சொன்னால் நாம அதை கொண்டு விட்டோம்னா நாம எதை முடிக்க போறோம்னு தெரியல. அன்புக்குரியவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்ட இந்த ஹதீஸுடைய சாரத்தை தஃசீர்களை வல்லுநர்கள் ஆய்வு செய்யும் பொழுது குறிப்பிட்டு தருகிறார்கள். அது என்ன வசனம் தெரியுமா? இந்த சூரத்துல் ஹதீத்ல இன்னைக்கு ஓதப்பட்ட அந்த வசனத்துல சூரத்துல் வாக்கியாவுக்கு அடுத்து இருக்கக்கூடிய அந்த அத்தியாயத்திலே 2வது வசனம் தான், ஹுவல் அவ்வலு வல் ஆகிரு வல் ஸாஹிரு வல் பாத்தின் வ ஹுவ பிகுல்லி ஷைஇன் அலீம். அவ்வளவுதான். சொல்லுங்க பாப்பா, ஹுவல் அவ்வலு வல் ஆகிரு வல் ஸாஹிரு வல் பாத்தின் வ ஹுவ பிகுல்லி ஷைஇன் அலீம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், ஒரே ஒரு வசனத்தை சொல்லிட்டோம்னா காலையில் எழுந்த உடனேயோ அல்லது இரவு தூங்குவதற்கு முன்பாக இந்த வசனத்தை நாம் சொல்லிவிட்டால் 1000 திருக்குர்ஆனுடைய வசனங்களை காட்டிலும் சிறப்பு வாய்ந்தது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டிருக்கிறார். அன்புக்குரிய, அப்படி என்ன அந்த வசனத்தில் பொதிந்திருக்கிறது? இதற்கு ஏன் இவ்வளவு பெரிய சிறப்பை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டிருக்கிறார்கள் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய ஒட்டுமொத்த சிஃபத்தும் இஸ்லாமியருடைய ஒட்டுமொத்த கொள்கையும் அந்த ஒரே ஒரு வசனத்திற்குள் அடக்கம் இருக்கிறது. என்ன அந்த வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறார் தெரியுமா? ஹுவல் அவ்வலு, அவன் தான் முதன்மையானவன்.
கடைசியிலும் அவனுக்கு பின்பும் யாரும் இல்லை என்ற அந்த வார்த்தையை அல்லாஹ் அடுத்து சொல்கிறான். ஹுவல் அவ்வலு வல் ஆகிரு வல் ஸாஹிரு வல் பாத்தின். அவன்தான் வெளிரங்கமும் அவன்தான் உள்ரங்கமும். உலகத்தில் நீங்கள் வெளிரங்கமாய் நீங்கள் எதையெல்லாம் பார்க்கிறீர்களோ அதனுடைய பின்னணியிலெல்லாம் அல்லாஹ் தான் இருக்கிறான். உலகத்தில் எதெல்லாம் நீங்கள் மறைமுகமாக கருதுகிறீர்களோ, பாத்தனையாக அந்தரங்கமாக கருதுகிறீர்களோ, அந்தரங்கத்துடைய உள்ளொளியும் அல்லாஹ்வாகவே இருக்கிறான். வஹுவ பிகுல்லி ஷைஇன் அலீம். அவனே இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனையும் அறிந்தவன் என்ற இந்த அர்த்தத்தினுடைய வசனத்தை ஓதியவர்களுக்கு 1000 ஆயத்துகளை ஓதிய சிறப்புகள் இருக்கிறது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுகிறார்கள். அன்புக்குரியவர்களே, இந்த 2 வார்த்தைகளுடைய துவக்கத்தை நீங்க பார்க்கலாம். நேற்று இந்த ஓதப்பட்ட அந்த வசனம் இன்னைக்கு சப்பஹ் என்று தான் ஆரம்பமாச்சு. அதே போல சூரத்துல் ஹதீதுடைய ஆரம்பம் சப்பஹ. சப்பஹ என்ன தெரியுமா பொருளே? அல்லாஹ்வை துதி செய்தனே அப்படின்னு பாஸ்ட் டென்ஸ்ல அல்லாஹ் ஆரம்பிச்சிருக்கான். அடுத்து ஒரு சூரா சூரத்துல் ஹஷ்ர் ஓதப்பட்டது. அந்த சூரத்துல் ஹஷ்ரை அல்லாஹ் எப்படி ஆரம்பித்திருக்கிறான் தெரியுமா? இன்றால் ஓதி முடிக்கப்பட்டது. அதுவும் சப்பஹவை கொண்டுதான் ஆரம்பமாச்சு. அல்லாஹ்வை துதி செய்தனே, அல்லாஹ்வை புகழ் பாடினே, அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்தனே அப்படின்னு அல்லாஹ் இங்கே பயன்படுத்தி இருக்கிறான். மூன்றாவது நாளைக்கு ஓதப்படக்கூடிய ஒரு சூரா இருக்கு, சூரத்து சஃப். அந்த சூரா சஃப்பும் சப்பஹ பாஸ்ட் டென்ஸ்ல தான் அல்லாஹ் பயன்படுத்தி இருக்கிறான். அவனை அனைத்தும் துதி செய்தனே, அவனை தஸ்பீஹ் செய்தனே. 3 சூறாக்களை அல்லாஹ் அவனை துதி பாடினே என்று அந்த பாஸ்ட் டென்ஸில் பயன்படுத்தி இருக்கிறான். நாளை ஓதப்படக்கூடிய அந்த சூறாவுடைய கடைசியான 2 அத்தியாயம் இருக்கிறது. சூரத்துல் ஜும்ஆ என்ற அந்த அத்தியாயமும் அதற்கு பின்னால் வரக்கூடிய சூரத்து தகாபுனும் அது ஃபியூச்சர் டென்ஸ்ல அதே போல நிகழ்காலத்தை வைத்து அல்லாஹ் பயன்படுத்தி இருப்பதை பார்க்கலாம். வருங்காலத்தில் துதி செய்கின்றன. எப்படி இந்த 5 சூறாக்கள் தான் இந்த முஸப்பிஹாத் என்று சொல்லப்படக்கூடிய சூறாக்கள் இருக்குது. இதுல 3 சூறாவை அல்லாஹ் பாஸ்ட் டென்ஸ்ல, 2 சூறாக்களை ஃபியூச்சர் டென்ஸ்ல நிகழ்காலத்திலே என்ன செய்யறான் அல்லாஹ் பயன்படுத்தி இருக்கிறானே என்பதை அங்கே ஆய்வாளர்கள், தஃசீர்களை வல்லுநர்கள் ஆய்வு செய்யும் பொழுது கூறுகிறார்கள். அல்லாஹ் எக்காலத்திலும் துதி செய்யப்பட்டுக் கொண்டே இருக்கிறான் என்பது. கடந்த காலத்திலும் சரி, நிகழ்காலத்திலும் சரி, வருங்காலத்திலும் சரி, முக்காலத்திலும் அல்லாஹ் எல்லா படைப்பினங்களை கொண்டும் அவன் புகழப்பட்டுக் கொண்டே இருக்கிறான். அவனை இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து படைப்புகளும் தஸ்பீஹாத்துகள் செய்து கொண்டே இருக்கின்றன, துதி செய்து கொண்டே இருக்கின்றன என்ற கருத்துப்பட அல்லாஹ் இந்த 5 சூறாக்களை ஆரம்பித்திருக்கக்கூடிய அந்த ரப்பே வேறுபட்ட காலங்களை கொண்டு ஆரம்பித்ததற்கான காரணம் இதுதான் என்பதாக ஹதீஸ்களை ஆய்வாளர்கள் குறிப்பிட்டு தருகிறார். அன்புக்குரியவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல்வேறுபட்ட நிகழ்வுகளை நமக்கு குறிப்பிட்டு தருகிறார். இந்த தஸ்பீஹுடைய விஷயங்களிலே நாம பார்க்கிற வரலாற்று கிரந்தங்களை நாம் பார்க்கும் பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனைத்து தஸ்பீஹையும் உணர்ந்திருக்கிறார். இன்னைக்கு நம்ம தஸ்பீஹ் என்பது வெறுமனே தஸ்பீஹ் செய்வது மட்டுமல்ல, அல்லாஹ்வுடைய சிந்தனையோடு இருப்பது, அல்லாஹ்வை துதிபாடிக் கொண்டே இருப்பது, தொழுவதோடு நம்முடைய தஸ்பீஹாத்தை நிறைவடைஞ்சிடும். பள்ளியாசலை விட்டு வெளியில போயிட்டோம்னா எந்த காலகட்டத்திலும் நம்ம சின்ன திக்கரை கூட செய்யறது இல்லை. ஒரு உயரமான இடத்துல ஏறும் பொழுது சுப்ஹானல்லாஹ் சொல்லணும், சந்தோஷமான ஒரு விஷயத்தை பார்த்து விட்டா மாஷா அல்லாஹ்னு சொன்னோனே, ஒருத்தர் மது குடிச்சவர் கீழே கிடக்கிறாருனாக்க இன்னா லில்லாஹி சொன்னோனே அப்படின்ற ஒரு பழக்கத்திற்கு நாம என்ன செய்யறோம், இன்னும் பழகல. அந்த வார்த்தைகள் சொல்வதை கூட ஒரு கூச்சப்படக்கூடிய ஒரு இடைப்பாடு. ஒரு ஆன்மீக நண்பர்களோடு இருக்கிறோம் என்று சொன்னால் தஸ்பீஹாத்துகளை ஒரு கண் பார்வையற்ற ஒருவர் வருகிறார், ஒரு பெரிய பாதிப்புக்குள்ளான மனிதர் வருகிறார், அவரை பார்த்தவுடன் என்ன ஓத வேண்டும் என்பது கூட மார்க்கத்தில் தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. அன்புக்குரியவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனைத்து சந்தர்ப்பங்களிலுமே தஸ்பீஹ் ஓதி இருக்கிறாங்க. கழிப்பறை விட்டு வெளியில வரும்போது என்ன ஓதும்? கழிப்பறை விட்டு வெளியில வரும்போது என்ன ஓதும்? நீ பெருசாலாம் ஒண்ணு சொன்ன அந்த ஒற்றை வார்த்தையை சொன்னப்ப பாத்ரூம்ல இருந்து வெளியில வரும்போது என்ன ஓதும்? குஃப்ரானக. மாஷா அல்லாஹ், அற்புதமா சொல்லியிருக்கீங்க. குஃப்ரானக என்ன வார்த்தைக்கு அந்த அர்த்தம் என்ன? அந்த வார்த்தைக்கான பொருள் என்ன? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாத்ரூமை விட்டு வெளியில வரும் பொழுது வலது காலை எழுதி வச்சு என்ன செய்வாங்க? வெளியில வச்சு வருவாங்க. வலது காலை வெளியில் வைத்து வெளியில வருவாரு. வந்ததுக்கு பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா? குஃப்ரானக, யா அல்லாஹ் உன்கிட்ட நான் பாவ மன்னிப்பு கேட்கிறேன் என்று சொல்லுவார். இந்த மனுஷன் பாவம் செய்து விட்டான உள்ளே இருக்கக்கூடிய காலகட்டத்திலே மரம் செல்லம் கழிப்பது என ஒரு பாவம் செய்யலாம். மரம் இருப்பது அல்லது ஜலம் இருப்பது ஒரு பாவமான காரியமாயி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த சம்பந்தத்தோடு அங்கே ஓதி இருக்கிறார்கள்? கழிப்பறை விட்டு வெளியிலே வரும்போது பாவத்தை இருந்து நான் பாதுகாப்பு தேடுகிறேன், நான் பாவனுக்கு தேடுகிறேன் என்று பெருமானார் அங்கே கூறியிருக்கிறார்கள் என்றால் இந்த வார்த்தையுடைய பின்புலத்தை நாம கொஞ்சம் யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி
வஸல்லம் அவர்களை பற்றி சஹாபாக்கள் கொடுக்கக்கூடிய வாக்குமூலம் என்ன தெரியுமா? அண்ணன் நபியே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யذ்குருல்லாஹ அலா குல்லி அஹ்யா. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா நேரமும் அல்லாஹ்வை துதி பாடுவார், எல்லா நேரமும் தஸ்பீஹ் செய்து கொண்டே இருப்பார். வாய் அலர்த்திட்டானே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாரே, ஒரு மனிதனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பெரிய பொக்கிஷமே எது தெரியுமா? திக்ர் செய்யக்கூடிய நாவு தான். நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஒரு பெரிய சோதனை வந்துச்சு, உடல் பூரா புலரித்து போனது. கடைசியில் அவர் அல்லாஹ்ட்ட மன்றாடி கேட்ட ஒரே ஒரு கோரிக்கை இதுதான், இந்த நோயை நீக்கின்றன நான் சொல்ல மாட்டேன், இந்த நோயை நீக்கின்றன நான் சொல்ல மாட்டேன். ரப்பே, இந்த நோய் முற்றி போய் இந்த புழுக்கள் எல்லாம் அரித்து என் முகத்தில் ஏறி என் தலையில் ஏறி இதனுடைய நாக்கை அரிக்க ஆரம்பித்து விட்டது. இந்த நாக்கு அரிக்கப்பட்டு விட்டால், இந்த நாவிலும் புலி ஏறி விட்டால், இந்த புழுக்களுக்கு இந்த நாவு இரையாக்கி விடுமானால் நான் உன்னை எந்த உறுப்பை வைத்து துதி செய்வேன், எனக்கு இந்த நாக்கை மட்டும் பாதுகாத்து. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிகப்பெரிய பாடமாக சொல்லித் தருகிறார். நாவு எதற்காக இருக்கிறது? நாவு இன்று புறம் பேசுவதற்கு, கோல் சொல்வதற்கு, அடுத்தவர்களை பற்றி என்ன செய்வது, இழிவாக பேசுவதற்கு, சபிப்பதற்கு, சண்டை மூட்டி விடுவதற்கு நம்முடைய நாவுகள் தான் பயன்படுத்தப்படுகிறது. உலக விஷயங்களை சிலாகித்து பேசுவதற்கு, சிறப்பித்து பேசுவதற்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. உணவை சிறப்பித்து பேசுகிறோம், ரப்ப சிறப்பித்து பேசுறது கிடையாது. நாம சாப்பிட்டு வந்த ஒரு உணவை பற்றி, ஒரு பானத்தை பற்றி, ஒரு ஸ்நாக்ஸை பற்றி அவ்வளவு வர்ணித்து பேசக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. அது எந்த ஊர்ல, எந்த மூல முடுக்குல, என்ன அட்ரஸ்ல இருக்கு என்பது உட்பட அழகாக பேசக்கூடிய நாம திருக்குறான்ல நாம கேட்ட அல்லது படித்த அல்லது சுவைத்த ஏதாவது ஒரு விஷயத்தை யாரிடத்தினால் பேசி பகிர்ந்து கொள்வோமானா பகிர்ந்து கொள்ள மாட்டோம். அன்புக்குரிய நாவு திக்ர் செய்யுமானால் அதுதான் மனிதனுடைய உறுப்புகளிலே மிகப்பெரிய கனிமத், மிகப்பெரிய பொக்கிஷம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டிருக்கிறார். பாத்ரூமை விட்டு வெளியில வரும்போது உஃப்ரானக்கன்னு சொன்னாங்க. நான் உன்கிட்ட பாவமன்னிப்பு தருகிறேன். என்ன காரணம் தெரியுமா? நபி அவர்கள் அல்லாஹ்வை திக்ர் செய்யாமல் இருக்கிற தருணமே அந்த பாத்ரூம்ல இருக்கும்போது தான். நபி அவர்கள் திக்ர் செய்யாமல் இருக்கும் பொழுது அல்லாஹ்வை தன்னுடைய நாவை கொண்டு திக்ர் செய்யாமல் இருக்கும்போது சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் பாத்ரூம்ல இருந்து சொல்ல முடியாது, அல்ஹம்துலில்லாஹ் சொல்ல முடியாது, அல்லாஹ் அக்பர் சொல்ல முடியாது, லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்ல முடியாது. நீ பாத்ரூம்ல இருக்கும்போது நம்ம செல்லு கத்திருது திருக்குறானுடைய வசனத்தை நாம சொல்றோமோ இல்லையா? பைக் ஆன் பண்ணும்போது சுப்ஹானல்லாஹ் சக்கரான் பைக் சொல்லுது, பைக்குக்கு பாதுகாப்பு கிடைச்சிடும். அதுதான் ஓதி கொண்டு இருக்குது. சுப்ஹானல்லாஹ் சக்கரனா ஹாதா வமா குன்னா, நம்ம ஃபேஷன் ஆயிடுச்சு. எது ஓதுது? வீட்டுல காணியம் பண்ணி அனுப்பினா அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் காணியம் கத்துறே, அதுக்கு சாந்தி கிடைச்சிடும், நமக்கு கிடைக்காது. சுப்ஹானல்லாஹ் சக்கரனா பைக் ஓதுனா பைக்குக்கு தான் நம்ம கிடைக்கும், பாதுகாப்பு கிடைக்கும், நமக்கு சேவை ஏற்படுறத தவிர்க்க முடியாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சதாவும் அல்லாஹ்வை தியானிப்பவர்களாக இருந்திருக்கிறார்கள். ஒரே ஒரு சந்தர்ப்பம் தாங்க, பாத்ரூம்ல இருக்கும் பொழுதே மனம் ஜலம் கழிக்கும் போது மட்டுமே பெருமானார் ரப்பை துதி பாடுவதில் இருந்து அமைதியாக இருப்பார். மனைவியிடத்தை சேரும் போது கூட துஆ ஓதி இருக்கிறார். புகாரி கிதாபிலே அற்புதமாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. தாம்பத்தியத்தில் பெருமானார் இணையும் பொழுது அதற்கு முன்பாக துஆ ஓதி விட்டு இணையக்கூடிய இருக்கிறது, மகத்தான துஆ இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கைப்பறையில மட்டும் அமைதியாக இருந்திருக்கிறாங்க. எனவே ரப்பிட்ட ரொம்ப எக்ஸ்கியூஸ் பண்ணி அங்க பாவமன்னிப்பு கேட்கிறாங்க. ரப்பே, நான் இந்த ஒரு தருணத்துல மட்டும்தான் உன்னை நான் தியானிக்க முடியாம போயிடுச்சு, என்னை மன்னித்துக் கொள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டதாக நமக்கு வரலாறு இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தோழர்களோடு சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார். அதில் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு எல்லாரும் உட்கார்ந்து இருக்கிறாங்க. அதில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாப்பிட்டுக் கொண்டிருக்கக்கூடிய அந்த உணவை எடுத்தாரு. அந்த உணவை எடுத்தார். அவர் சாப்பிட்டுக் கொண்டிருக்கக்கூடிய அந்த ரொட்டி துண்டை எடுத்தாரு. எடுத்து அதில் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு காதிலே வைக்கிறார். அந்த ரொட்டி துண்டை எடுத்து காதில் வைக்கிறார். அதில் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு முகமெல்லாம் மலர்ந்து போனது. அதில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய மலர்ச்சியை பார்த்துவிட்டு ஆச்சரியப்படுகிறார். உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்தார்கள் தெரியுமா? அதில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு காதில் வச்சாங்க. அதில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அப்படியே மெய்சிலிர்த்து போனார், மகிழ்ந்து போனார். அதை பார்த்து வியந்து போன அதில் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்தார்? அவர் ஆச்சரியப்பட்டு தன்னிடத்தில் கொடுக்குமாறு வேண்டுவதை கூட தன் முகபாவனையை காட்ட அதில் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு காதில் வைக்கிறார்கள். மூன்று பேரும் அந்த ரொட்டி துண்டு தஸ்பீஹ் செய்வதை கேட்டார். திருமதியுடைய இரண்டாவது ஹதீஸுக்கு இரண்டாவது பாகத்தில் அற்புதமாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய உணவு அங்கே அல்லாஹ்வை திக்ர் செய்திருக்கிறது என்று சொன்னால் ஒரு உயிரற்ற ஒரு பொருள் என்று நாம் கருதுகிறோம். அன்புக்குரியவர்களே, அது தஸ்பீஹ் செய்கிறது, அல்லாஹ்வை நினைக்கிறது, நாம் அல்லாஹ்வை மறந்து விடுகிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மௌத்தா போனவர்களுடைய கபருக்குள்ள இரண்டு பக்கமும் மரக்குச்சி நடும்படி உத்தரவிட்டு இருக்கிறார். ஏன் தெரியுமா? மரக்குச்சிகள் பச்சை குச்சிகளாக இருக்கும் காலம் வரையிலும் அது அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்கிறது. எனவே நீங்க உங்களுடைய சகோதரரை நீங்கள் அடக்கம் செய்ததற்கு பிறகு அந்த கபரின் மீது
இருபுறமும் நீங்கள் மரக்குச்சிகளை நட்டால் அந்த மரக்குச்சி பச்சையாக இருக்கிறது. அந்த தஸ்பீஹ் செய்து கொண்டே இருக்க அந்த கபர்வாசிக்கு அதாவது லேசாக்கப்படுகிறது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டிருக்கிறார். அன்புக்குரியவர்களே, அதற்காக நாம காலையிலிருந்து போய் நம்முடைய மூதாதையர்களுக்கு என்ன செய்து கொடுக்கிற மரச்சட்டியை வாங்கி வச்சுட்டு வந்துடக்கூடாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடக்கூடியது இந்த மரக்குச்சிகளின் மூலமாக அதனுடைய தன்மையை வெளிப்படுத்துகிறார்கள். மரக்குச்சி பச்சையாக இருக்கும் காலமெல்லாம் அது தஸ்பீஹ் செய்கிறது என்று சொன்னால் இந்த உயிரோடு இருக்கக்கூடிய மரங்களுடைய நிலைப்பாடு என்ன? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனை நமக்கு சிந்திக்க வைக்கிறார். அன்புக்குரியவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு ஹதீஸில் குறிப்பிட்டு தருகிறார், தவளைகள் எல்லாம் தஸ்பீஹ் செய்கின்றன. நாம இரவெல்லாம் நினைப்போம், இரவெல்லாம் சத்தமிட்டுக் கொண்டே இருக்கிறது. மழை காலங்களிலே நம் வீட்டுக்கு பின்னால் இருக்கக்கூடிய அந்த நீர் நிலைகளிலே அந்த தவளை சத்தமிடக்கூடிய அந்த ஓசையை நாம் கேட்டுக்கொண்டே இருப்போம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் தவளைகளை கொள்ளாதீர்கள், அது தஸ்பீஹ் செய்கிறது என்று சொன்னார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி தஸ்பீஹ் செய்வதை பெருமானார் உணர்ந்திருக்கிறார்கள். ஒரு ஹதீஸிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொல்லி தருகிறார்கள், ஸலாஸத்து அஸ்வாத் யுஹிப்புஹுல்லாஹ், மூன்று ஓசைகளை அல்லாஹ் நேசிக்கிறார். மூன்று ஓசைகளை அல்லாஹ் நேசிக்கிறான். இன்னைக்கு நம்ம பாடகர்களுடைய அந்த பாடல்களிலே எத்தனை பாடகர்களுடைய பாடலை நாம் ரசிக்கிறோம். 10 பேர் இருந்தாலும் அந்த 2 பேருக்கு நாம் மார்க் கொடுக்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலே கூறுகிறார்கள், அல்லாஹ் 3 சப்தத்தை இந்த உலகில் நேசிக்கிறார். முதல் சப்தம் தெரியுமா? சௌத்து தி, சேவலின் சப்தம் என்று சொன்னார். சேவல் அதிகாலையிலே கூவுவது அது அல்லாஹ்வை துதி செய்கிறது, அல்லாஹ்வை அது புகழ் பாடுகிறது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டார்கள். இரண்டாவதாக சொன்னார்கள், சௌத்துல் லதீன யக்ரஊனல் குர்ஆன், குர்ஆனை ஓதிக்கொண்டிருக்கக்கூடியவருடைய சப்தத்தை அல்லாஹ் நேசிக்கிறான். அல்லாஹ் நேசிக்கிறான், அல்லாஹ் ரசிக்கிறான் அந்த சப்தத்தை. உங்களுடைய குரல் வளத்தை பார்ப்பதல்ல, உங்களுடைய குரல் திருக்குர்ஆனோடு ஒலிக்கிறதா, வெளிப்படுகிறதா, இதை அல்லாஹ் நேசிக்கிறான். மூன்றாவதாக சொன்னார்கள், சௌத்துல் முஸ்தக்பிரீன பில் அஸ்ஹார், அதிகாலையிலே தஹஜ்ஜுத் நேரத்திலே எழுந்து பாவமன்னிப்பு கேட்டு சத்தமிட்டு அழுகிறார்களே, தங்களுடைய குரலை வெளிப்படுத்துகிறார்களே, அந்த அழுகையோடு சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த குரல், அந்த குரலை அல்லாஹ் நேசிக்கிறான் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலே குறிப்பிட்டிருக்கிறார். அன்புக்குரியவர்களே, சூரா பனி இஸ்ராயீலுடைய ஒரு வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறான், துஸப்பிஹு லஹு ஸமாவாத்து ஸப்அ, 7 வானங்களும் அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்கின்றன. வல் அர்து வ மன் ஃபீஹின்ன, பூமியில் இருக்கக்கூடிய அத்தனை ஜீவராசியும் அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்கிறது. வஇன்மின் ஷைஇன் இல்லா யுஸப்பிஹு பிஹம்திஹி, உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை படைப்பும் அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்கிறது. வலாக்கின் லா தஃகவுன தஸ்பீஹும், அந்த தஸ்பீஹை நீங்க விளங்க மாட்டீங்க. விளங்கக்கூடிய அளவுக்கு எல்லாம் என்ன இல்லை, நமக்கு ஆற்றல் இல்லை, அந்த தக்வா இல்லை என்பதனால் இங்கே நிதர்சனமாக நாம புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் இருக்கிறது. அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா அர் ரஅத் என்று சொல்லப்படக்கூடிய அந்த அத்தியாயத்தில் சொல்கிறான், யுஸப்பிஹு ரஅது பிஹம்திஹி, ரப்பினுடைய புகழ் மாலையை நினைத்து புகழை பாடி இடி தஸ்பீஹ் செய்கிறது. இடியை பார்த்து நம்ம பயந்துறோம். அன்புக்குள்ளே அது கொடூரமான ஒரு பெரிய சப்தமாக இருக்கின்ற காரணத்தினால் நமக்கு அச்சம் ஏற்படுகிறது. ஆனால் அல்லாஹ் சொல்கிறான், இடி அது அல்லாஹ்வுடைய தஸ்பீஹை வெளிப்படுத்துகிறது. வல் மலாயிகத்து, மலக்குகள் தங்களுடைய தஸ்பீஹை வெளிப்படுத்துகிறார்கள். இறைவனின் புகழை அது அவர்கள் துதி பாடுகிறார்கள். மின் ஹீபத்திஹி, அல்லாஹ்வுடைய அச்சத்தால் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார். அன்புக்குரியவர்களே, நாம இந்த முஸப்பிஹத் என்று சொல்லப்படக்கூடிய 5 சப்பஹ அல்லது யுஸப்பிஹ் என்று ஆரம்பிக்கப்பட்ட இந்த வசனங்களுடைய சாரத்தை மார்க்க ஞானிகள் நமக்கு மகத்தான கருத்தாக குறிப்பிட்டிருக்கிறார். இன்னைக்கு அந்த முதல்ல ஓதப்பட்ட அந்த சூறாவுல அல் ஹதீத், இரும்புன்ற பேர்ல அல்லாஹ் அத்தியாயத்தை அழைத்து வச்சிருக்கான். திருக்குர்ஆனில் கூறப்பட்டிருக்கக்கூடிய உலோகங்கள் என்ன இன்னைக்கு கனிம வளங்கள் நிறைய பேசுறாங்க. இன்னைக்கு தாழ்வு மணலாம் இன்னைக்கு கனிம வளங்களாக ஆய்வு போன விஷயமாக காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, ஒரு காலம் வரைக்கும் நமக்கு மிகப்பெரிய பொக்கிஷங்களாக கனிம வளங்களாக பேசப்பட்டது. எது பேசப்பட்டது? தங்கம் பேசப்பட்டிருக்கிறது, வெள்ளி பேசப்பட்டது, ஈயம் பேசப்பட்டிருக்கிறது, பித்தளை பேசப்பட்டிருக்கிறது. இதனை தாண்டி தங்கம் பேசப்படுகிறது, இரும்பு பேசப்பட்டிருக்கிறது. திருக்குர்ஆன்ல பல்வேறுபட்ட வசனங்கள் அல்லாஹ் சொல்றான், வல்லதீன யக்னிஸூன ذهب والفضة, யார் தங்கத்தையும் வெள்ளியையும் சேமித்து வைத்துக் கொண்டார்களோ ஜகாத் கொடுக்காமல், வலா யுன்ஃபிகூனஹா ஃபீ ஸபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் அதற்கான ஜகாத்தை கொடுத்து சதகாக்களை கொடுத்து செலவு செய்யவில்லையோ, ஃபபஷிர்ஹும் பிஅதாபின் அலீம், அவர்களுக்கு கொடிய வேதனை மறுமையில் உண்டு என்பதை நீங்கள் நபியே சுப செய்தி சொல்லுங்கள் என்பதாக அல்லாஹ் இந்த வசனத்தில் குறிப்பிடுவது. தங்கத்தை வெள்ளியையும் பயன்படுத்தி இருக்கிறான். குர்ஆன்ல இருக்கக்கூடிய உலோகங்கள் எவ்வளவு பயன்படுத்தி இருக்கிறான். இன்னொரு வசனத்திலே அல்லாஹ் பேசப்படுவது சொல்கிறான், நுஹாஸ் என்று சொன்னால் அது பித்தளையை குறிக்கக்கூடிய வார்த்தை, வெண்கலத்தை குறிக்கக்கூடிய வார்த்தை, வெண்கலத்தை பயன்படுத்தி இருக்கிறான்.
அந்த ஆயத்தில் அல்லாஹ் அந்த வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறார். இன்னொரு வசனத்திலே பேசும்போது அல்லாஹ் சொல்லுகிறார், இன்ன ஷஜரத ஸக்கூம், சூரா அத்-துஹான். அத்-துஹான் என்ற அத்தியாயத்தில் அல்லாஹ் பேசும்போது சொல்லுகிறார், நரகவாசிகளுக்கு அங்கே ஒரு உணவு கொடுக்கப்படும். ஷஜரத ஸக்கூம், அந்த கள்ளி மரம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த கள்ளி பாலுடைய அந்த உணவை அந்த நரகவாசிகளுக்கு கொடுக்கப்படும் என்பதை பற்றி அல்லாஹ் பேசும்பொழுது சொல்லுகிறார், இன்ன ஷஜரத ஸக்கூம், ஸக்கூம் என்ற அந்த மரம், அந்த கள்ளி மரம் இருக்கிறதே, தஆமுல் அஸீம், அதுதான் பாவிகளுக்கான உணவு. நரகத்திலே பாவிகளுக்கான உணவு என்பதை அல்லாஹ் சொல்லிவிட்டு அடுத்து ஒப்பிடுகிறான். எப்படி சொல்கிறான் தெரியுமா? கல் முஹ்லி, அது ஈயத்தை போல, அலுமினியத்தை போல உருகக்கூடிய தன்மை படைத்த அலுமினியத்தை போல, ஈயத்தை போல உருகி இருக்கும். அதனை கொண்டு அல்லாஹ் அவர்களுக்கு உணவாக அவர்களுடைய வாயில் ஊற்றுவான். ஊற்றிய உடனே எதிலில் புத்தூன், அது அவர்களுடைய வயிற்றுக்குள் போய் கொதிக்கும் என்று சொல்லுகிறான். கல்லில் ஹமீம், சுடுதல் நீர் கொதிப்பதை போல அது கொதிக்கும் என்பதாக அல்லாஹ் பேசும் பொழுது இந்த உலோகங்களை ஆங்காங்கே திருக்குறான் பேசி இருப்பதை நம்ம பார்க்கலாம். ஆனா இதையெல்லாம் தாண்டி இதை ஆங்காங்கே இப்படி சுட்டி காண்பித்து விட்டு சென்று விட்ட அல்லாஹ் தங்கத்தின் பேர்ல ஒரு சூறா வைக்கிற, எவ்வளவு பெரிய பொக்கிஷமா இன்னைக்கு வச்சிருக்கிறோம். தங்கத்துக்கு ஒரு சூறா இல்ல, அது மிகப்பெரிய ஒரு பொருள், இன்னைக்கு மதிப்பிடக்கூடிய ஒரு பொருளாக இருக்குது. வெள்ளியின் பேர்ல ஒரு சூறா இல்ல, அதே போல ஒரு ஈயத்தின் பேர்லயோ ஒரு வெண்கலத்தின் பேர்லயோ ஒரு தலைப்பிட்டு ஒரு சூறா இல்ல. ஆனால் இன்று ஓதப்பட்ட அந்த அத்தியாயத்துடைய தொடர்ச்சியில் அல்லாஹ் அல் ஹதீத், இரும்பு அப்படின்ற பேர்ல ஒரு அத்தியாயத்தை வைத்திருக்கிறார். மார்க்க அறிஞர்கள் நமக்கு குறிப்பிட்டு தருகிறார்கள், ஏன் அல்லாஹ் இந்த இரும்பை கொண்டு மட்டும் ஒரு அத்தியாயத்தை வைத்திருக்கிறார். தங்கத்திற்கு அங்கே ஒரு இடம் கொடுக்காத அல்லாஹ், ஒரு சூறாவுடைய பெயரை வைக்காத அல்லாஹ், வெள்ளிக்கு தராத அல்லாஹ் இந்த இரும்பை கொண்டு மட்டும் பயன்படுத்தி இருக்கிறார் என்று சொன்னால், இரும்பை நாம எதற்காக வைத்திருக்கிறோம் என்ற அந்த தாற்பயத்தை அல்லாஹ் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? ஒரு வசனத்திலே, ஓதப்பட்ட வசனத்திலே, லக்கத் அர்ஸல்னா ரசூலனா பில் பையினாத், நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும். இரும்புக்கு மட்டும் தனி இடம் கொடுத்திருக்கிறார். ஏன் இரும்புக்கு அப்படி இடம் தரப்பட்டு இருக்கிறது? இன்னைக்கு இரும்பு இல்லாம நம்முடைய வாழ்க்கை இல்லை. அல்லாஹ் சொல்லுகிறான், லக்கத் அர்ஸல்னா ரசூலனா பில் பையினாத், நம்முடைய ரசூல்மார்களுக்கு என்ன தெளிவான அத்தாட்சிகளை கொடுத்து இந்த உலகத்திற்கு நாம் அனுப்பி வச்சோம். வஅன்ஸல்னா மஅஹுல் கிதாப், அவர்களோடு வேதங்களையும் கொடுத்து நாம் இறக்கி வைத்தோம். வஅன்ஸல்னா, நாம் இறக்கி வைத்தோம்ன்றான். அல் கிதாப், வேதத்தை நாம் இறக்கி வைத்தோம். ரசூல்மார்களை நாம் அனுப்பி வைத்தோம். அதற்கு பிறகு அவர்களுக்கு வேதத்தை இறக்கி வைத்தோம். வல் மீசான், மீசானுக்கு நியாய தராசையும் நாம் இறக்கி வைத்தோம். இந்த உலகத்தில் நீதியை நிலைநாட்ட வேண்டும் என்று, நீதியை நிலைநாட்ட வேண்டும் என்று நியாய தராசையும் இறக்கி வைத்தோம். வஅன்ஸல்னல் ஹதீத ஃபீஹி, வஅன்ஸல்னல் ஹதீத, நாம் இரும்பையும் இறக்கி வைத்தோம்ன்றான். அன்புக்குரியவர்களே, இரும்பையும் இறக்கி வைத்தோம்ன்றான். வானத்திலிருந்து வேதம் இறக்கப்பட்டது போல, வானத்திலிருந்து நீதத்தை நிலைநாட்டுவதற்கான அந்த நியாய தராசு இறக்கி வைக்கப்பட்டது போல, அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா அந்த வசி தொடரில் பேசும் பொழுது இரும்பை இறக்கி வைத்தோம் என்று பேசுகிறான். இரும்பை இறக்கி வைத்தோம் என்று பேசுகிறான். அதற்கு பின்னாடி சொல்லுகிறான், ஃபீஹி பஅஸுன் ஷதீதுன், அந்த இரும்புல கடுமையான சிரமம் இருக்குது, கடுமையான சோதனை இருக்கு, உங்களுக்கு அதில் நெருக்கடி இருக்கு. எறும்பு அந்த இரும்பை கொண்டு உங்களுக்கு இருக்கிறது, ஆபத்து இருக்கிறது, கடுமையான ஆபத்தும் அந்த இரும்பை கொண்டு இருக்கிறது. மனிதர்களுக்கு அதிலே பயனும் இருக்கிறது. இன்னைக்கு அதுல என்ன ஆபத்து இருக்கிறதே நம்ம பார்க்கிறோம். ஒரு இரும்புல இருக்கக்கூடிய கத்தி தான் மனிதனுக்கு எவ்வளவு பெரிய ஆபத்தை விளைவித்து விடுகிறது. இன்னைக்கு இரும்பை கொண்டு உருவாக்கப்பட்டு இருக்கக்கூடிய பீரங்கிகள் முதற்கொண்டு, குண்டுகளை ஏவக்கூடிய ஏவுகணை முதற்கொண்டு, இன்னைக்கு எவ்வளவு பெரிய சேதங்களையும் சிதைவுகளையும் இன்று மனிதன் பார்த்துக் கொண்டிருக்கிறது என்பதை நாம் கண்கூடாக பார்க்கக்கூடிய உண்மை. இது இரும்பை கொண்டு ஏற்படக்கூடிய ஒரு பெரிய டேஞ்சர். இரும்பை கொண்டு மனிதர்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய பாதிப்பு. இன்னைக்கு மிகப்பெரிய வளர்ச்சி அடைந்த நாடுகள் கூட பீரங்கி இருந்தாங்க, விதிவிலக்காயில பீரங்கி இருக்கு, அவர்கிட்ட ஏவுகணை இருக்கு, ராடார்கள் இருக்கு, இரும்பை கொண்டு தயாரிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஆளில்லாத விமானங்கள் இருக்குது. அதை கொண்டு ஒரு சமூகம் அளிக்கப்படுகிறது. அல்லாஹ் பேசுகிறார், ஃபீஹி பஅஸுன் ஷதீதுன், இதிலே அவர்களுக்கு ஒரு கொடிய கஷ்டமான ஆபத்து இருக்கிறது, சிரமம் இருக்கிறது என்பதை சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுகிறான், மனாஃபிஉ லின்னாஸ், இருந்தாலும் இந்த இரும்பை கொண்டு மனிதர்களுக்கு பிரயோஜனமும் இருக்கிறது. மனிதர்களுக்கு இரும்பு இல்லாத ஒரு வாழ்க்கையை நாம் யோசித்து பார்க்க முடியாது என்பதாக அல்லாஹ் பேசும் பொழுது வானத்திலிருந்து இந்த இரும்பை இறக்கி வச்சோம்னா, இந்த கனிம வளங்கள்ல நீங்க பார்க்கலாம், அத்தனையுமே பூமிக்குள்ள இருக்குது. தங்கம் பூமியில இருக்குது, வெள்ளி பூமியில இருக்குது. நாம் இன்னைக்கு நினைக்கிறோம் இரும்பு பூமியில தானே இருக்குது அப்படின்னு நாம் நினைப்போம். இரும்பு பூமியில் இல்லை. அன்புக்குரியதே, ஈய பூமியிலிருந்து எடுத்தது, அணுமியத்து பூமியிலிருந்து எடுத்தாச்சு. இதனுடைய தாது பொருட்கள் உற்பத்தி எல்லாம் பூமியிலிருந்து பெறப்பட்ட விஷயங்கள். ஆனால் இரும்பு பூமியிலிருந்து பெறப்பட்டது அல்ல.
சமீபத்தில் ஆய்வு செய்திருக்கிறார். என்ன ஆய்வு செய்திருக்கிறார்கள் தெரியுமா? இரும்பு இந்த பூமியிலிருந்து வெளிப்படக்கூடிய அளவு, உற்பத்தி ஆகக்கூடிய அளவுக்கு இந்த பூமிக்கு தகுதி இருக்கிறதா? இந்த நெருப்பை இந்த இரும்பை வெளிப்படக்கூடிய அளவுக்கு இந்த பூமிக்கு ஆற்றல் இருக்கிறதா என்று நாசா விஞ்ஞானிகள் ஆய்வு செய்கிறார்கள். ஆய்வு செய்ததற்கு பிறகு இந்த முடிவுக்கு வந்திருக்கிறார்கள். என்ன சொன்னார்கள் தெரியுமா? இரும்பு என்பது கோடான கோடி காலத்திற்கு பிறகு, இவ்வளவு காலமாய் பூமி படைக்கப்பட்டு எவ்வளவு காலமானது? பூமி படைக்கப்பட்டு எவ்வளவு காலமானது நாம் நிர்ணயிக்க முடியல. பல்லாயிரம் வருடங்கள் ஆகிவிட்டது, கோடிகள் ஆகிவிட்டது, எத்தனையோ ஆண்டுகளை கடந்து விட்டு இந்த பூமி இன்று சுழன்று கொண்டிருக்கிறது. சூரிய குடும்பத்தில் இன்று இடம் பெற்று சுழன்று கொண்டிருக்கிறது. அன்புக்குரியவர்களே, நாசா விஞ்ஞானிகள் கூறுகிறார்கள், இந்த இரும்பை வெளிமண்டலத்திலிருந்து தான் இறைவன் அனுப்புகிறான். வெளிமண்டலத்திலிருந்து அல்லாஹ் அனுப்புகிறார். அதற்கு என்ன காரணம் என்று சொல்லும் பொழுது, சூரிய குடும்பத்தில் இரும்பை தயாராகும் அளவுக்கு சூரியனுடைய வெப்பம் இல்லைதான். சூரிய குடும்பத்தில் இருந்து அவ்வளவு பெரிய வெப்ப பிளம்பை கக்கக்கூடிய அந்த சூரியன், அன்புக்குரியவர்களே, பூமியில அந்த வெப்பம் இல்லை. பூமியில அந்த வெப்பம் இல்லை. நீங்க இரும்பை இந்த பூமியிலிருந்து வெளியே கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால், அவ்வளவு கடினமான அந்த இரும்பு இந்த பூமிக்குள்ளிருந்து வெளியே வர வேண்டும் என்று சொன்னால், அதற்கான உற்பத்திக்கு அவ்வளவு உஷ்ணம் தேவைப்படுகிறது. நாசா விஞ்ஞானம் சொல்லித் தருகிறது, சூரியனுடைய வெப்பம் எவ்வளவு இருக்கிறதோ அது போல அந்த 4 சூரிய குடும்பத்தின் வெப்பம் 4 சூரிய குடும்பத்தின் வெப்பம் இந்த இரும்பின் உற்பத்திக்கு தேவைப்படுகிறது. இந்த இரும்பினுடைய உற்பத்திக்கு 4 சூரிய குடும்பத்துடைய அந்த வெப்பம் தேவைப்படுகிறது என்பதாக சொல்லிவிட்டு அந்த நாசா விஞ்ஞானம் அடுத்து சொல்கிறது, பால் வீதியில் ஒன்று இருக்காங்க. எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். பால் வீதியில 30 கோடி நட்சத்திரங்கள், எத்தனை கோடி? வான்வீதியில் சுழன்று கொண்டிருக்கக்கூடிய 30 கோடி நட்சத்திரங்களிலே எரி நட்சத்திரமும் வால் நட்சத்திரமும் இறைவனால் இங்கே பூமிக்கு அனுப்பப்படும் பொழுதுதான் இந்த எரி நட்சத்திரங்களும் இந்த வால் நட்சத்திரங்களும் கருகிய அந்த பிம்பங்கள் தான் பூமியிலே இரும்பாய் அங்கே மாறி இருக்கிறது. மிகப்பெரிய ஆய்வை இன்னைக்கு நாசா விஞ்ஞானம் நமக்கு சொல்லி தந்திருக்கிறது. எனவே அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா குறிப்பிட்ட வானத்திலிருந்து இந்த இரும்பை இறக்கி தந்தோம் என்ற வார்த்தையை இன்று மிகப்பெரிய அளவுக்கு இன்று ஆய்வாளர்கள் எடுத்துவிட்ட அந்த நிலைப்பாடுகளை பார்க்கலாம். இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையும் இரும்புடைய தளவாடங்கள் எல்லாமே இன்னைக்கு வாழ முடியாது. வீடுகளை நாம பார்த்தோம்னா சில்வரை தவிர்த்திருக்கக்கூடிய நிறைய பொருட்கள் இரும்போட தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை அப்படித்தான் இருக்கிறது. இன்னைக்கு மருத்துவ உலகம் சொல்வது, மனிதனுடைய உடலுக்குள்ளே ஒரு ஆணி அளவுக்கு இரும்பினுடைய தாது இருக்கிறது. உடலில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த உறுப்புகளுக்கும் ஆக்சிஜன் கொண்டு போய் சேர்க்கப்பட வேண்டும் என்று சொன்னால், ஆக்சிஜன் கொண்டு போய் சேர்க்கப்பட வேண்டும் என்று சொன்னால், ஒரு இரும்பு ஆணி அளவுக்கு இருக்கக்கூடிய அந்த இரும்பின் தாதுவை கொண்டுதான் என்ன செய்ய முடியும்? இந்த ஆக்சிஜனை அத்தனை பகுதியிலும் கொண்டு போய் நிரப்ப முடியும் என்பதாக இந்த மருத்துவ உலகம் சொல்லிக் கொண்டிருக்கிறது. அன்புக்குரியவர்களே, இரும்பை பற்றி அல்லாஹ் நிறைய தகவலை பேசி வைத்திருக்கிறார் திருக்குர்ஆனிலே. அதற்கு தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு தொழிலை நாம தந்திருக்கிறோம் என்பதை பற்றி அல்லாஹ் பேசும் பொழுது என்ன பேசி இருக்கிறார் தெரியுமா? அதற்கு தாவூத் நபிக்கு நாம இரும்பை கட்டுப்படுத்தி கொடுத்தோம். அவர்களுக்கு இரும்பு வளைந்து போகும், இரும்பை உருக்கக்கூடிய, இரும்பை வளைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆற்றலை நாம நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாத்திற்கு கொடுத்தோம். அலன்னாலஹுல் ஹதீத், அவருக்கு என்ன செய்தோம்? அந்த இரும்பை கட்டுப்படுத்தி கொடுத்தோம். அதை கொண்டு அவர் என்ன செய்தார் தெரியுமா? ஊருக்கு சட்டைகளையும் போர் ஆயுதங்களையும் செய்து அவர் வியாபாரம் செய்த அந்த வரலாற்று தகவலை அல்லாஹ் அற்புதமாக இன்று ஓதப்பட்ட அந்த ஹதீத் இரும்பு என்ற பெயரிலான அந்த அத்தியாயத்தில் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா நமக்கு 2 தகவலை சொல்லித் தருகிறான். ஒன்று இரும்பினுடைய மகத்துவம், மற்றொன்று இறைவனை துதி செய்யக்கூடிய அந்த மகத்தான அந்த இபாதத்தினுடைய பின்னணி. இவற்றை அல்லாஹ் நமக்கு பாடமாக்கி சொல்லித் தருகிறான். எல்லாம் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா அவன் தந்திருக்கக்கூடிய அத்தனை கனிம வளங்களையும் அந்த நியமத்துகளையும் பெற்றுக்கொண்டு சதாவும் மரண வரையிலும் அவனை குறிபாடி வாழக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம்மையும் நம் சமூகத்தை மாற்றி அருள்வார்.